I was a witch, I remember who I was. I was lost, I was blind, I was running out of time. Sin separated, the breach was far too wide. From the far side of the chasm, you held me on your side. You made a way across the great divide, left behind heaven's throne to build here inside. There at the cross, you paid the debt I owe, broke my chains, freed my soul. For the first time I know. Thank you, Jesus, for the blood applied. Thank you, Jesus, it has washed me white. Thank you, Jesus, you have saved my life. Brought me from the darkness into glorious light. Praise the Lord. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இயேசு இரட்சகர் சிலுவையில் மொழிந்த 7 வார்த்தைகளில் இருக்கிற மகத்துவமான சத்தியங்களை தூய ஆவியானவர் நமக்கு சொல்லிக் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். இயேசு இரட்சகர் தன்னுடைய வாயை திறந்து சொன்ன 2வது வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 42 மற்றும் 43 வசனங்கள். இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது அடியேனை நினைத்தருளும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசியில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். Luke 23:42. Then he said to Jesus, Lord, remember me when you come into your kingdom. And Jesus said to him, Assuredly I say to you, today you will be with me in paradise. ஆம் பிரியமானவர்களே, இயேசுவுடனே கூட 2 பேர் சிலுவையில் அறையப்படுகிறார்கள். அவர்கள் இருவரும் இயேசு இரட்சகரை தூஷித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம் அப்படியாய் சொல்லுகிறது. ஆனால் இயேசு இரட்சகர் எல்லாருடைய பாவங்களை மன்னிக்கிறதையும் அவர் வாழ்க்கையிலிருந்து புறப்பட்டு வருகிற ஒரு தெய்வீக அன்பும் தெய்வீக வல்லமையையும் அந்த 2 திருடனில் ஒரு திருடன் கண்டுபிடிக்கிறான். இவர் சாதாரண குற்றவாளி அல்ல, இவர் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய குமாரன் என்பதை புரிந்து கொள்கிறான். அவன் தன் அருகில் இருக்கிற மற்றொரு சிலுவையில் இருக்கிற கல்லனை பார்த்து இப்படியாய் சொல்லுகிறான், நாம் எல்லாரும் பாவம் செய்து தண்டிக்கப்படுகிறோம், இவரோ பாவமே செய்யாத பரிசுத்தராய் இருக்கிறாரே என்று சொல்லி அவனை கடிந்து கொண்டானாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23:40 மற்றும் 41 வசனங்கள் எப்படியாய் சொல்லுகிறது. அவன் இயேசுவினிடத்தில் ஒரு வார்த்தை சொல்லி ஜெபிக்கிறான், உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்று. ஆம், ஆண்டவரிடத்தில் அவனுக்கு ஒரு மன்னிப்பு கேட்கிறான். ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு வருவதற்காக அவரிடத்தில் கெஞ்சி பிரார்த்திக்கிறார். இயேசு அவனுக்கு என்ன பதில் கொடுத்தார்? வேதம் சொல்லுகிறது, அவர் ஜெபத்தை கேட்கிறவர். உடனே சொல்கிறார், இன்று என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய். அவனுடைய இருதயத்தை பார்க்கிறார், அதில் வந்த மாற்றத்தை பார்க்கிறார். இப்பொழுது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னை தூஷித்துக் கொண்டிருந்தவன் இப்பொழுது என்னுடைய அன்பையும் வல்லமையும் என்னையும் புரிந்து கொண்டான், ஏற்றுக்கொண்டான் என்று உணர்ந்த உடனே அவனுக்கு ஒரு மன்னிப்பு வருகிறது. ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கும் கூட இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, இயேசுவை குறித்து ஒரு சரியான அறிவில்லாமல் உங்கள் வாழ்க்கை இருந்திருந்தாலும் இன்றைக்கு அவர் எனக்காக ரத்தம் சிந்தினார், எனக்காக ஜீவனை கொடுத்தார், எனக்காக உயிர்த்தார் என்கிற சத்தியத்தை உணர்ந்து அவர் அண்டை வரும்பொழுது அவர் ஏற்றுக்கொள்கிறார், நித்திய ஜீவனை கொடுக்கிறார். எத்தனை பெரிய பாக்கியம்! ஜெபம் பண்ணுவோமா? பரலோக பிதாவை, என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீர் யார் என்பதை அறிந்து கொள்ளும் பாக்கியத்தை தார். அதே நேரத்தில் அறிந்து கொண்ட உடனே உம்மிடத்தில் பிரார்த்தனை பண்ணி நித்திய ஜீவனையும் பாவ மன்னிப்பையும் பெற்றுக்கொள்ள ஒவ்வொருவருக்கும் அனுக்கிரகம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.